குருவின் தினம் ஒரு சோடல்ல குதிரை பந்தயம். எல்லாரும் இதை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போங்க. ரேஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க. அதாவது ஓடு ஓடு ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் குதிரை பந்தயம் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கான காரணம், ஒரு குதிரையுடைய தத்துவத்தை தாங்க நம்ம அனைத்து ஆலயங்கள்லையும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோடைய ஓட்டம் எந்த அளவுக்கு மிகுதியாக இருக்கின்றதோ அதனுடைய பார்வையும் ஒரே நேர்கோக்கிய பார்வையில் தாங்க இருக்கும். அப்போது அதற்காகத்தான் அதுக்கு சைடில், அதாவது 2 பக்கமும் அது ஒரு கடிவாளன்ற பெயரில் அதுக்கு கண்ணுக்கு அருகில் மாட்டப்பட்டிருக்குங்க. அப்போ அந்த கடிவாளங்கிறது எதற்காக போடப்படுகிறதுங்கிறதுக்கான காரணம், அது எவ்வளவு நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும், அந்த பயணம் அதுக்கு குறுகியதாக இருந்ததுன்னா, இல்லை அதனுடைய நோக்கம் குறைவாக இருந்ததுனாலோ, அதன் நோக்கத்தை விரைவாக அடைய முடியலைன்னா, அப்போ அதனுடைய பார்வை அங்கே நேர்நோக்கிய பார்வையாக இல்லை, அதனுடைய விலகிய பார்வையாக இருக்குங்க. அதாவது எல்லாரையும் சைடில் கூட பார்த்துக்கிட்டே அது நடக்குது, ஓடுது அப்படின்னு கூட சொல்லிடலாங்க. அப்போது உண்மையான அர்த்தம், அதனுடைய ஓட்டம், குதிரை பந்தயத்துக்கான காரணம், எதனை நோக்கி அது ஓடுகின்றதோ, யார் அதை இயக்குகின்றாரோ, இதை வச்சு தாங்க ஒரு குதிரை பந்தயமே நிர்ணயிக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் இப்போ அதை குதிரை பந்தயம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அதை ராஜாக்கள் குதிரை போருக்கே பயன்படுத்தினாங்க. ஏன், எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரு அரசர் எல்லாருமே அதை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? அப்போ அந்த குதிரை எந்த அளவுக்கு தன்னுடைய வீரியத்தை காட்டுகின்றதோ அதை வைத்து தான் அதில் அமர்ந்திருக்கிற அவரையே கணிக்க முடியுமாங்க. அப்போது குதிரை எந்த அளவுக்கு நேர்நோக்கிய பார்வையிலையும் அதனுடைய எண்ணத்திலையும் ஒரு துளி அளவு கூட மாறாமல் அதனுடைய பயணமும் வெற்றி அடைவதற்கான காரணமாக அது இருக்கும் பொழுது அதில் அமர்ந்திருப்பவரும் அது முழு வெற்றியாளனாக கருதப்படுறாங்க. அப்படி நீங்களாம் உங்களுடைய குதிரை எதுங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எதனை நேர்நோக்கிய பார்வையில் கொண்டு செல்ல வேண்டும், எதனோடு நீங்கள் பயணிக்கின்றீர்களோ, அது உங்களை எவ்வளவு விரைவாக அழைத்து செல்கின்றதோ அப்பொழுதே அதில் நீங்கள் உங்களை வெற்றியாளனாக நீங்களே நிர்ணயிச்சுக்கலாங்க. அதில் தோய்வோ, அதிலிருந்து உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களோ, உங்களோடு அதில் நீங்கள் விரைவு தன்மை குறைந்து விட்டாலும் சரிங்க, அப்பொழுதே உங்களில் எது உங்களை நிர்ணயிக்கிறதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாங்க. மறுபடியும் எங்களுடைய தவசொடிகளில் யாரெல்லாம் உங்களுள் குதிரை பந்தயக்காரர்களாக இருக்கின்றீர்கள், குதிரை மீது அமர்கிறீர்களா? அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.